Nimati Property Management. Contact 7667008999. இருமல் இருக்குல்லங்க, ஈழம் இருமல் இந்த இதுக்கெல்லாம் அதே மாதிரி தலை ஒற்றை தலைவலி, அது மாதிரி மொத்த தலைவலி, இந்த வாதம் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் அபினும் இதுவும் இல்லாத மருந்தே இல்லை கஞ்சாவும். அப்போ எளிதாக என்னை தூக்கிட்டு போயிடலாம்லங்க. ஒருத்தர் இங்கேருந்து விற்றாண்டா விற்கிறவன் வைத்தியம் தானே விற்றுருக்கணும், அவனுக்கு தானே கொடுக்குறீங்க. இப்போ வைத்தியனுக்கா விற்கிறீங்க, எப்படிங்க வந்துச்சு? இப்போ சாதிகளாகத்தான் இந்த நாடு புலவாகி கிடக்கு, குழுக்களாகத்தான் வாழ்கிறேன். வெட்டுவேன் குத்துவேன், 4 நாளில் கொஞ்சம் போயிடுவேன். கொஞ்சம் அப்படியே விட்டீங்கன்னா அதுவாக ராஜி ஆயிருமாப்பா. நீங்கள் போட்டு பெருசாக்குனீங்கன்னா அந்த காயம் கூடிக்கிட்டே போயிடும், காயம் ஆறாமல் போயிடும், தழும்பு இருக்க தான் செய்யும். கொக்கோன்னாலும் சரி, அதுலேருந்து காய்ச்சிய போதைப் பொருளாக அப்புறம் தான் மிட்டாய்க்கெல்லாம் வந்துச்சு. நீங்கள் கொக்கோ நீங்கள் போதைப் பொருள் தெரிஞ்சுக்கங்க. அப்படியா? போச்சு போங்க. சாதி வெறியனாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், அவன் மாறுவான்ல. எப்படி மாறுறான்? தத்துவமும் கோட்பாடும் மாற்றும் மனிதனை. அவனாக பிறப்பான், அந்தனா பிறப்பான், ஆசாரியாக பிறப்பான், களவாணி புள்ள களவாணியாக பிறப்பான்னு சொன்ன. இப்போ நீங்கள் மனு தர்மத்திற்கும் குற்றப்புறம்பு வெள்ளக்காரன் போட்ட குற்றப்புறம்புற சட்டத்துக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடு, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தானே. இதை இப்படி பேசியிருந்தா தானங்க வெள்ளக்காரனை செருப்பு கொண்டு அடிச்சிருப்பீங்க. இரும்பு பஸ்பம், தங்கம் பஸ்பம், வெள்ளி பஸ்பம், தாமிர பஸ்பம், இப்படி எப்படி பண்ற? பாதரசம் பஸ்பம், பாதரசம் பஸ்பம், ஆமாம், முத்து பற்பம், பவளம் பற்பம், நீங்கள் அணிகலங்களாக இருக்கக்கூடிய அத்தனையுமே நீங்கள் பற்பம் பண்ணமா? பற்பம் செந்தூரம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தங்கம் மட்டும்தான். தங்கத்தை திங்க முடியுமாடா? கிணக்குறீங்களா? தங்கத்தை நான் கொடுக்குறதா விற்கிறான்ல. எம்ஜிஆர் தங்க பஸ்பம் எப்படி செஞ்சான்ற அறிவுனாமா? சரி, இது ரொம்ப கேவலமாக கேட்குறேன், அப்படி தான் சொல்ல முடியும். உங்களுடைய சிந்தனை அபின் என்பது மோசமான பொருள் என்றால், அபின் காய் போஸ்த காயிலிருந்து வரக்கூடிய கசகசாவை எந்த அடிப்படையில் நீங்கள் அன்றாட உணவுக்கு பயன்படுத்துகிறீங்க? நான் அபின் பயன்படுத்துகிறேன், இப்படி பயன்படுத்துருவீங்க. கசகசாவை நீங்கள் பாலில் வேக வச்சு அதிலிருந்து எவாப்ரேட் ஆகும்ல, அந்த வடிமுறையில் எடுத்து அந்த சொட்டு நீரை எடுத்துட்டா எனக்கு அபின்கான தன்மை பெற்றுரும். ஆமாம், நாங்கள் மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். நீ தடை பண்ணது உன் கஞ்சா அபினே. அபின்ல இருந்து தான் கசகசா வருதுன்னு மக்களுக்கு தெரியாது. அப்போ கசகசால இருந்தா அபின் வருது. மனைகளை மாற்றி சொல்லிட்டேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சித்த மருத்துவர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு முத்து நாகு அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னே உங்களுடைய வாதம் நான் ஒன்று வரேன். ஆமாம், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு ஊசி மூலமா வாயில வச்சுக்கிட்டு முகர்ந்துக்கிட்டு மோசமான சூழலுக்கு ஒரு இளைஞர்கள் போறாங்கன்னா அதை தடுப்பதற்கு சித்த மருத்துவ வைத்தியம் இருக்கா? சரி, நீங்கள் அதுக்குள்ள அல்லது சீர்படுத்துவதற்கு நீங்கள் இப்போ ஏன்னா இந்த மாதிரி முறையெல்லாம் அன்னைக்கு இல்லை. இந்த 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 பஞ்சாயத்து இருக்குல்ல, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் அன்னைக்கு கிடையாதுன்றீங்க. அதனால அன்னைக்கு அதான் வளர விடலை. நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு 150 காலத்துக்கு பின்னால் தான் நீங்கள் சித்த வைத்தியத்தை பேசியாகணும். அதிலிருந்து தான் வைக்கணும். ஏன்னா ஒரு 150 100 ஆண்டு 60 வருஷத்துக்கு கூட வச்சுக்கோங்க. 60 ஆண்டுகளில் முன்னால் 60 ஆண்டுக்கு பின்னால் அன்னைக்கு இப்படியெல்லாம் இல்லை. அவன் தான் வளர விடாமல் ஒரு மோனோபோலியாவை இங்கிலீஷ் மெடிசனுக்குள்ளே கொண்டு போயிட்டான். என்னை தான் பயன்படுத்தவே கூடாதுன்ற. அப்போ நான் எங்கிட்ட மருந்து தயார் பண்ணுறது? நீங்கள் இருமல் இருக்குல்லங்க, ஈழம் இருமல் இந்த இதுக்கெல்லாம் அதே மாதிரி தலை ஒற்றை தலைவலி, அது மாதிரி மொத்த தலைவலி, இந்த வாதம் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் அபினும் இதுவும் இல்லாத மருந்தே இல்லை கஞ்சாவும். இது ரெண்டும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இதை விட மானுடைய கோரோசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டிலிருந்து அந்த கோரோசனையெல்லாம் மான் கோரோசனையெல்லாம் பயன்படுத்தணும். நீங்கள் மான் வேட்டையாட முடியுமா? சோழி முடிஞ்சிச்சு. இது மாதிரி பல நூறு ஏற்கனவே உங்கள் பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ இப்படியான சட்டங்கள்லேயே ஒன்றா காலியாகி ஒன்று அது தொடர்பான எந்த அறிவும் இல்லாமல் போச்சு. அப்போ என்னிடம் இருந்து சட்டங்களால் அப்புறப்படுத்திட்டு நான் என்ன பேச முடியும்? வெறும் ஜவுடாலாக தான் இருக்குது. இன்னைக்கு சூழலை பார்க்கும்போது சித்த மருத்துவம் நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்க எண்ணம் என்ன, ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னதுங்க கேள்வி? இன்னைக்கு நீங்க கேள்விப்படக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா? சரி, இது ஒரு விகிதாச்சாரங்க. நீங்க அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. இந்தியா முழுக்க கேட்கறாங்கயா, இதுதாங்க இது விகிதாச்சார பிரச்சனை. நீங்க இப்போ இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் கிரைம்ஸ்ன்னு சொல்லி வேர்ல்டு வைஸாக நீங்கள் கிரைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான கிரைம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் நிறையா படித்த அமெரிக்கா நாடுகள்லையும் அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளில், ஃப்ரான்ஸில் கம்மியாக இருக்கும்.
நீ அமெரிக்காவில் கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குழந்தை கற்பழிப்பு வரைக்கும் அங்கே தான் இருக்கும். எல்லா காலங்களிலும் நீ 1-2 வச்சுக்கிட்டு சிற்சில செய்திகளை வச்சு அதை மட்டும் கேள்வியாக கேட்டு மிகைப்படுத்துறது இருக்குல்ல. இல்லை, நான் மிகைப்படுத்தவே இல்லை. இல்லை, அது பெரிய செய்தியே இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அது ஒன்று சார் எல்லா காலங்கள்லையுமே நடக்கிறதானுங்க. குடல் சரிஞ்சு செத்து போட்டான்றது வந்துட்டு 1-2 நடக்கும். குத்தி தலையை கொண்டு போயிட்டான்றீங்க, வெட்டி தலையை பிடிச்சி போனான்றீங்க. இப்போ எங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தலையை பிடிச்சி போவாங்க தென் மாவட்டத்தில். இன்னைக்கு நடந்து தானே இருக்கு. எல்லாருமா தலையை பிடிச்சி ஆட்டுக்கடை இப்போ கொண்டு போவேன். அது கால ஓட்டத்தில் படிப்படியாக தாங்க மாறும். 1-2 நடக்கும். அதான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க அதை மட்டும் வச்சு காரணம்னு கேட்குறேன். இல்ல, நம்ம இந்த கஞ்சாவுக்கும் அபினுக்கும் அதுக்கான தடை பின்னாடி இருக்கிற இந்த அரசியலை நீங்க சொல்லிட்டீங்க, புரியுது. பட் இதுக்கான காரணம் என்ன சார்? இவ்வளவு வரையறைப்படுத்திட்டு ஒரு மருத்துவ நான் இந்த இதுக்குள்ள எல்லாம் விட்டுருங்க. ஒரு வனச்சட்டம் போட்டீங்க, நீங்க கேட்டதுக்குள்ள வனச்சட்டம் போட்டீங்க. இப்போ எல்லாமே வனச்சட்டத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் அரபு தேசத்து முன்னாடி உலகம் முழுவதும். ஏன்னா அவங்க 43 நாடுகளில் ஆசிய கண்டத்தில் பெரும்பகுதி எங்கெல்லாம் ஆண்டான், அங்கிட்ட ஆண்டான். அங்கே பூராமே வனச்சட்டம் தான். இந்த வனச்சட்டத்துக்குள்ளே இந்த இடத்துல கஞ்சா போடலாம்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்கன்னா முடிஞ்சு போச்சுல. ஆமாம். இப்போ கஞ்சா விற்கிறதுக்கான நபர் எப்படி சாராய விற்கிறதுக்கான நபர் அரசாங்கம் இந்த கடையில் போட்டு வாங்குதுன்னு கொள்முதல் புரோட்டோகால் இருக்குது, அதுக்கு விதி இருக்குது. அது மாதிரி வந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டியதானே. இதில் என்னங்க பேச்சு வேண்டி கிடக்கு? நீங்களாம் வந்து என்னை குடிச்சுவிட்டு கிறுக்கனாகிவிட்டாண்டா, அறிவே இல்லாமல் என்னை வந்து ஆக்கிவிட்டு அவன் தெரியாமல் வந்து வித்தாண்டா, இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. கஞ்சாவை நீ பெர்மிட் பண்ணிட்டா இந்த இடத்துல கஞ்சா விளையுதுன்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் பயன்படுத்த போகிறாங்கன்றது உறுதி. ஆமாம், முடிஞ்சு போச்சு. அப்போ எளிதாக என்னை தூக்கிட்டு போயிடலாம்லங்க. ஒருத்தன் இங்கேருந்து வித்தாண்டா, விற்கிறவன் வைத்தியம் தானே விற்றுருக்கணும், அவனுக்கு தானே கொடுக்குறீங்க. இப்போ வைத்தியனுக்கா விற்கிறீங்க? எப்படிங்க வந்துச்சு? முப்பட்டு கஞ்சா வைத்தியம் பயன்படுத்தலை, ஆனால் கஞ்சா குளிக்கிறீங்கன்றீங்க. ஆமாம். பசங்க தான் எங்க இருந்து வருது? நீங்க கேட்டீங்கன்னா நக்சலைட்டை நீங்க தானே ஒழிச்சு விட்டீங்க. அப்புறம் எப்படிங்க கஞ்சா வருது? தண்டகாணியத்தில் இருந்துச்சுன்னீங்க, வாராங்கல்ல இருந்துச்சுன்னீங்க, நக்சல் பாரிகளை பூரா ஒழிச்சுட்டேன்னு அறிவிச்சிட்டீங்க. கஞ்சா போட்டவன் பூரா நக்சல் பாரிகளை மாவோயிஸ்ட்னீங்க. இப்போ எப்படி கஞ்சா வருது? நேபாளத்திலிருந்து. இதெல்லாம் என்ன பேச்சு? இப்படி வரட்டுத்தனமா சமங்கத்தனமா இல்லையா? அப்போ அரசு நிர்வாகம் நடக்குதா இல்லை கஞ்சா விற்கிற நிர்வாகமா? இப்படி கேட்குறதா? மானங்கட்டத்தனமா கஞ்சா என்னங்க இப்படி தானே பேச முடியும்? எங்கே இருந்துங்க வருது? அப்போ போடுற இடம் தெரியுமில்லங்க, அதான் மணக்கும்னு நான் சொல்லிட்டேன். நான் அந்த 8 யானை கசத்துக்கு மணக்கம் பூத்த அம்புட்டு மணக்குங்க. அப்போ மணக்கிற கதை தெரியுமில்ல ஃபாரஸ்ட்ல. வெளியில இருந்து எங்கிட்ட இருந்தோ ஏற்றுமதி இறக்குமதி. சரி, ஏற்றுமதி இறக்குமதி அப்படி வர முடியாது இல்லைங்க. ஒரு சாலை வழியாக தாங்க வரணும், சாலையில் தாங்க வரணும். டெல்லியில சவுத் டெல்லியில இருந்து நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஊட்டச்சத்து மாவுன்னு கடத்திருக்கிறாங்க. தாங்க ஊட்டச்சத்து மாவா நீங்க போகும்போல கார்கோல தான் போகும். நீங்க அவர் ஒன்றும் பையில வச்சுட்டுலாம் கொண்டு போக. கார்கோ தான் சொல்றேன். கார்கோ வந்து நீங்க பெர்மிட் பண்றதுல சோர்ஸ் வச்சா தான் பிடிக்க முடியும். ஏன்னா கார்கோவில் ஊட்டச்சத்து மாவா தான் போகும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடிய தான். நீங்கள் சோழர் காலத்தில் நடந்த வழக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் செப்பேடு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கும் போல வெறுங்கூடா கொடுத்துட்டாருன்னா வழக்கு இருக்குது. அவனை தண்டிச்சிருக்காங்க. இது மாதிரி 4 பிழைகள் நடக்குங்க. அந்த 4 பிழைகளா 5 பிழைகளுக்கு வைத்துக்கிட்டு அது பெரும்பான்மையான மக்களை வந்துட்டு ஊனப்படுத்துது. அதாவது என்னன்னா, தமிழ்நாடே போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாயிருச்சு. ஒன்றும் கிடையாது. நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ ரஷ்ய இலக்கியங்களும் நீங்கள் சீன இலக்கியங்களை நீங்கள் தான் மொழிபெயர்த்து கொடுத்தீங்க. சீன இலக்கியத்தில் அப்படியே அந்த ரஷ்ய இலக்கியத்தை நீங்கள் தானே வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. பனி அப்படியே வந்து காற்று அப்படியே அடிக்கும், இவன் ஓட்கா குடிச்சிட்டு அப்படியே நடந்து போனவன் பனியிலே படுத்துக்கிட்டே பனி மூடி கிடந்தேன் அன்பு எழுதிருக்கீங்க. நீ ஏன் எழுதிருக்க? நீ தாண்டா எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்க. நானும் அப்படி படுத்து கிடந்தேன். அங்கே என் இலக்கியத்தில் இருக்காடா? இப்போ தாண்டா இருக்குது. இப்படி நீங்கள் பண்ண கூத்தில் கும்மாலாட்டத்தில் தான் சாராயம் குடிச்சு ரோட்டில் படுத்து கிடைக்கும். நீங்கள் இதை நீங்கள் சாராயம் குடிக்கிறவனையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கணும். அது தனி ஒரு பெரிய அனலைஸ் சப்ஜெக்ட்டுங்கிறீங்க. பெரிய சப்ஜெக்ட் சார். நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் ஒரு தனி மனிதனை தொடர்ந்து இந்த சமூகம் தொடர்ந்து துன்புறுத்தல், மன ரீதியாக துன்புறுத்த அவன் இயலாமைக்கு அவன் மன அந்த அழுத்தத்தை இவனை அறியாமலே ஒரு நிலைக்கு போகிறதுக்கு உன்னை எதுக்க முடியாது. அந்த முதலாளி எதுக்க முடியாது. இப்போ பொழுதுக்கும் அவன் துன்புறுப்பான் மன ரீதியாக. அவனை அவன் ராத்திரியில் சாராயம் குடித்தா தான் அவனால் படுக்க முடியும். அவனுடைய அந்த வலிக்கு அவன் சாகணும். தன்னிலை மறத்தல் தான். நீங்கள் இதெல்லாம் வந்து இது இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் இது தனியாக நீங்கள் உளவியல் சப்ஜெக்டாக மாறி இருந்த பேட்டி. நீங்கள் ஒவ்வொரு குடிக்கிறவனையும் நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள். அவன் இந்த சமூகத்தின்பால் அவன் எவ்வளவு, இந்த சமூகம் அவனை அவ்வளோ வெறுப்படுத்தியிருக்கு.
ஆனா அதுக்காக அதை ஆதரிச்சிட முடியாது இல்ல. அப்படி இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் அப்படி குடிக்கணும். அதுதான் சொல்ல வரேன் நான். குடிக்கிறதுக்கு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கிறது, இந்த சமூகம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ நீ பிரச்சனை நீங்களா, நான் இல்லை, ஆளும் அரசுகள் தான். இந்த அரசு அந்த அரசுலாம் கிடையாது. நீ இருந்தாலும் சரி, நீ இப்போ நாயக்கர் காலத்திலேருந்து, நீங்கள் சோழர் காலத்திலேருந்து, இப்போ நீங்கள் பாண்டியர் காலத்திலேருந்து இப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் இலக்கியத்தில் இல்லாத வந்துட்டு இப்போ இம்மாறலாம். சங்க இலக்கியத்தில் இல்லாத இம்மாறலாம் அங்கே இருக்குது. கூட்டுக்கு போனதை 5 வயசில் சடங்காவுக்கு முன்னால் கூட்டுக்கு போனதை எழுதி வச்சுருக்காங்க. நீ காந்தி வந்துட்டு இப்போ சின்ன பிள்ளைய கட்டிவிட்டாரெலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இல்லை, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் எப்படி தெரியும்? காந்தியினுடைய முகத்தை மாற்றிட முடியாதா? இல்லை, பேசுகிற விதம் இருக்குங்க. காந்தி இப்போ தாகூர் எத்தனை அவர் மனைவிக்கு வயசு என்ன? ஏன் அப்படி பேச மாட்டேன்றீங்க? ஒரு வரையறு காந்திக்கு இப்போ தாகூருக்கு வந்து எத்தனை கப்பல் ஓடிச்சுன்னு ஏன் தெரியாதா அவனுக்கு? 1918 வந்துட்டு விடுதலைக்கான துவக்கத்தை துவங்குற காலத்தில் அவர் வெளிநாடு போயிட்டார். தாகூருடைய பாடலை இந்த நாடு முழுக்க தேசிய கீதமாக பாடிட்டு இருக்கோம். இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமாங்க? நீங்கள் இப்போ இப்படி தான் இந்த சமூகத்திற்கான பேச்சுகள் போயிட்டுருக்கு. அவர் வெளிநாடு போயிட்டார். யோசிச்சு பாருங்கள், இந்த மண்ணில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லைன்னு போனார். பதிவுகள் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். இது ஒன்று நம்மளுக்கு தாகூரை வந்து இழிவுபடுத்துகிற, காந்தியை இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை. இப்படி பார்க்குற விதம் இருக்குல்ல. நீ கேஎன் முன்சி எப்படி பார்ப்பீங்க? நீ அகண்ட பாரதத்தை படிச்சிங்கன்னா அவன் வரலாற்று சான்றோட கொடுத்துருப்பான். நீங்கள் ஆப்கானிஸ்தான் அது வரைக்கும் இந்திய தேசம்னு சொல்லி சான்று கொடுத்துட்டு என்ன பேசுவீங்க? நான் பேசுன அடிப்படையில் பார்த்தா நான் கேஎன் முன்சி ஆதரவாளராகி என்னை சங் பரிவார் ஆக்கிடுவீங்க, ஆர்எஸ்எஸ் காரராக. அதனால் இப்போ அந்த 1-2களை வைத்து மிகைப்படுத்தல் என்பது ஏற்புடைய வாதம் இல்லை. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தினுடைய வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா? அன்னைக்கு இதை இப்போ எங்கள் அன்புக்கினி ஐயா தோப்பா சொல்லுவேன், எப்போ சாதி கலவரம் 2 நாளைக்கு வரும்ப்பா, 4 நாளைக்கு முறைச்சிக்கிருப்பான், எப்போ ராஜியா போடுவாங்க, அது மறுபடியும் கிளறாதீங்க, விட்டுருங்க அப்படின்வார். இப்போ சாதிகளாகத்தான் இந்த நாடு புலவாகி கிடக்கு, குழுக்களாக தான் வாழ்கிறேன், வெட்டுவேன் குத்துவேன், 4 நாளில் கொஞ்சம் போயிடுவேன், கொஞ்சம் அப்படியே விட்டீங்கன்னா அதுவாக ராஜி ஆயிருமாப்பா. நீங்கள் போட்டு பெருசாக்குனீங்கன்னா அந்த காயம் வந்து கூடிக்கிட்டே போயிடும், காயம் ஆறாமல் போயிடும், தழும்பு இருக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. அது வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், நாவினால் சுட்ட புண்ணுன்ற மாதிரி தான், அதுக்குள்ளே போக முடியாது. அதனால் சிலதை கிளறுவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வெற்றி. நீங்கள் உடனே தகவலை தெரிந்து கொள்ள, நீங்கள் 1942 தான் நீல் சிலை அகற்று போராட்டம் நடந்தது. நீர் சிலை வைத்த காலம் எப்போ யோசிச்சு பாருங்க. 40 ஆண்டு கழித்து தாங்க ஒரு நீல் சிலை அகட்டும் போராட்டம் நடந்துச்சு. அது வரைக்கும் அந்த ஆள் அந்த டயர் தானே, டயர் சுட்டாருன்னு தெரியாதே, யாருக்கும் தெரியாது. அப்புறம் எவ்வளோ காலங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் நடக்குமா? ஒரு நொடியில் வந்துட்டு நீங்கள் இப்போ இணையத்தில் வந்து கண்டெடுத்துட்டுல நீங்கள் பேசுகிறது, நான் பேசுகிறது நீல் சிலை போராட்டத்துக்கு பேசுகிறதுக்கோ நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையத்துக்கும் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. சில செய்திகளை வந்துட்டு அதற்குள்ளே எடுத்து பேசுவது. இப்போவே கூட இணையவாசிகள் வந்து நீங்கள் சொன்னதை இன்னைக்கு சமூகம் வந்து போதை எதிர்ப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு, கஞ்சாவையும் சமூகம் வந்து பார்க்க. இந்த நாட்டில் உங்களுக்கு முன்னாலேயே நீங்கள் இப்போ கொக்கோன்னாலும் சரி, அதுலேருந்து காய்ச்சிய போதைப் பொருளாக அப்புறம் தான் மிட்டாய்க்கெல்லாம் வந்துச்சு. நீங்கள் போதைப் பொருள் தெரிஞ்சுக்குங்க. அப்படியா? போச்சு போங்க. கொக்கோ மாத்திரையெல்லாம் கொடுத்தான். அது இப்போ பெரும்பான்மை அந்த ஆயுர்வேதத்தில் தான் பயன்படுத்தினாங்க, அப்புறம் சித்தாவுலையும் பயன்படுத்தாங்க. ரொம்ப தாமதமாக இந்த மண்ணுக்கு வந்ததான் இந்த கொக்கோ. அப்புறம் கொக்கோ மிட்டாய் கொடுக்குறீங்களா இல்லையா? தின்பண்ணும். அது போதைப் பொருள்ன்றது எப்படி? காய்ச்சலுக்கான மருந்து. இன்னும் அதே மாதிரி தான் அந்த இது. நீங்கள் இப்படி எப்படி பார்ப்பீங்க? இப்போ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது மாதிரியே தெரியுது. நீங்கள் இது இணையவாசிகளுடைய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இது அப்படித்தான், இது இணையவாசிகள் பிரச்சனை. நான் வந்து என்ன சமூகத்தில் என்ன இருக்கோ அதை உங்கள்கிட்ட பிரதிபலிக்கணும். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. இல்லைன்னா ஒரு குழுக்கள் மீது இப்படி தொடர்ந்து சொல்கிறதுக்குள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்து மாதிரி. இப்போ நீங்கள் கிரிமினல் ரைட்ஸ் ஆக்டில் நீங்கள் வச்சு பேசுங்களேன், இது பொருந்தும். குற்ற பரம்பரை முத்துனாக இருப்பான்றது ஆய்வு, விஞ்ஞானபூர்வ ஆய்வுன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட முடியாது. அவன் தத்துவமும் அவன் படித்த தத்துவமும் இந்த சமூகமும் மாறும் பொழுது அவனுடைய அந்த இப்போ என்ன மாதிரி இருப்பானோ, ஒரு சாதியை வெறி பிடிச்சவனாக இருப்பான், அந்த குலத்துக்குரிய பண்பை உடைத்து எறிவான். தத்துவம் அது உடைக்கல. அப்போ உடைக்குதுன்னா அப்புறம் எப்படி வந்துட்டு மரபு கூறுபடி அந்த மரபில் வந்துருப்பான். இப்போ சிடி ஆக்டை வந்து எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? கிரிமினல் ரைட்ஸ் ஆக்டை என்ன அடிப்படையில் ஏற்றுக்கிட்டீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு அது வந்துட்டு வாதம் பண்ணிட்டு இருந்தீங்க? 1947 வெள்ளக்காரன் போட்டு அப்புறம் 47 அவன் சுதந்திரம் கொடுக்காத முன்னால் வித்ட்ரா பண்ணிட்டு போனான். இதைத்தானே மனு தர்மம் சொல்லுச்சு. மனு என்ன சொல்லுது? அவன் புள்ள அவனா பிறப்பான்னு தானுங்க.
வர்ணாசிரமா. அப்போ வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிரிமினல் டைப்ஸ் ஆக்ட் ஏற்றுக்கொண்டவரும் ஒரு பட்டியலில் வந்துடுறானா? ஒரே பட்டியல் நேர்கோட்டில் இருக்கானா என்ன? இது எப்படி பார்ப்பீங்க? அப்போ தத்துவம் வந்துட்டு கோட்பாடுகளும் தத்துவங்களும் வந்துட்டு அந்த இதுகளை மாற்றும்ல, ஒரு மரபு கூற மாற்றும் தன்மை உண்டது இல்லையா? அப்போ ஏன் இதான அறிவியல்? இது இயற்கை அறிவியல், ஸ்பான்டேனியஸ் மூட்டேஷன். மரபு கூரைக்குள்ளே போய் மாற்றுவதில்லை, தத்துவத்தின் அடிப்படையில். அவனுக்கு பின்னால் வந்து மாறுவான்ல, சாதி வெறியனாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், அவன் மாறுவான்ல. எப்படி மாறுறான்? தத்துவமும் கோட்பாடும் மாற்றும் மனிதனை. அப்போ இதை நீங்கள் மரபுக்கூறு பண்பு எப்படி வரும்? செல்லாதுல. அவனாக பிறப்பான், அந்தனா பிறப்பான், ஆசாரியாக பிறப்பான், களவாணி புள்ள களவாணியாக பிறப்பான்னு சொன்ன. இப்போ நீங்கள் மனு தர்மத்திற்கும் குற்றப்பரம்பு வெள்ளக்காரன் போட்ட குற்றப்பரம்பரை சட்டத்துக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடு, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தானே. இதை இப்படி பேசியிருந்தா தானங்க வெள்ளக்காரனை செருப்பு கொண்டு அடிச்சிருப்பீங்க. நீங்கள் மனு தர்மத்தை மட்டும் சொன்னீங்க, சிடிஐட்ட சொல்லலை. எங்கே வந்து இடிக்குது? இப்படி பார்க்கணும்லங்க. நான் அம்பேத்கர் நீங்கள் சிடிஐ சம்மந்தம் பேசவே மறுத்தார். நான் இப்படி பேசிட முடியாது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். தாகூரோ அம்பேத்கரை இப்படியெல்லாம் பேசிட்டு வந்து ஒரு மனுஷனை தள்ளி வைக்கிறது மாதிரி இருக்குது. ஒரு விகிதாச்சாரங்கள் அது எல்லா காலங்களிலும் இருக்கும். அந்த விகிதாச்சாரத்தை கூட்டுவதும் குறைப்பதும் என்பது அரசு கையில் தான் இருக்குது. அரசு தான் சில விஷயங்களை வந்துட்டு முடிவெடுக்கும். இதில் இன்னொரு கேள்வி இருக்கு. இதுக்கு மாநில அரசுக்கு அதிக அங்கீகாரம், அது அதிக உரிமைகள் இருக்கிறதா, நடுவண் அரசுக்கு இருக்கிறதா? அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நடுவண் அரசு மட்டும்தான் இந்த சட்டத்தை வந்து நார்காட்டிக் ஆக்ட்ஸை வந்துட்டு எல்லா காலங்களிலும் நடுவண் அரசு தான் வச்சிருக்கும். இவங்க மேற்பார்வையாளர் தான் எல்லா காலங்கள்லையுமே, சூப்பர்வைசர் தான். நீங்க ஒன்றிய அரசு மாநிலத்துக்கும் தடுப்பு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இருக்குங்க, அதோட கிளைன்றீங்களா? நீங்க கஸ்டம்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குன்னு தெரியுமா? கஸ்டம்ஸுக்கு தான் இருக்கு. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் தாங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்லாம் கிடையாதுங்க. வனத்துறைக்கு ஆள் எடுத்தாங்க, அதனால அது எடுப்பாங்க. மேற்பாடு ஒன்றிய அரசு என்பதை நீங்க தமிழகத்தில் மட்டும் வச்சு பேச முடியாது. நீங்க சட்ட மசோதாவை தாக்கல் செஞ்சு நீங்கள் சட்டம் விவாதம் பண்ணி நீங்கள் இங்கே மந்திரி சபை அதுக்கு பின்னால் பாஸ் பண்ணி மந்திரி சபை மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி அந்த மந்திரி சபை கொண்டு போய் கவர்னர் ஐயாட்ட கொடுத்து, கவர்னருடைய அந்த அறிவு குழு இருக்கு இல்லையா, அந்த குழு ஒப்புதல் கொடுத்து அவர் கையெழுத்து போட்டு ஆமாம் வாஸ்தவம் தான் சொல்லி நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சு, அப்புறம் பாராளுமன்றத்தினுடைய 2 குழுவும் கூடி அப்புறம் கவர்னர் ஐயா போட்டால் தானங்க கையெழுத்து. இப்போ ஒன்றிய அரசுக்கு என்னங்க இருக்குது? சூப்பர்வைசர் தாங்க ஒன்றிய அரசை பொறுத்தவரை. மாநில அரசுக்கு ஒன்றும் இல்லைன்றீங்க? ஒரு கழுதையும் கிடையாது, எப்பயுமே. இப்போ மட்டும் கிடையாது. நீங்கள் வெள்ளக்காரன் காலத்தில் நீங்கள் மோனோபோலியா செட்டப்பு சும்மா இதுக்கு போய் அடிச்சுட்டு கிடக்கான். சும்மா அதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் ரவி ரொம்ப பேசிகிட்டு இருப்பார். அவர் தான் அதிகாரம் படைச்சவர். ஏதோ சும்மா குட்டி கடுவாளத்தை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நொடியில் கலைச்சி போடுவார்ல. இது ஒப்பலை என்ன கலைப்பான்ல. நீங்கள் பொம்மை தீர்ப்புலாம் நீங்கள் பேசிட முடியாது. இந்த கர்நாடகத்திலோட பொம்மை தீர்ப்பு வச்சிடல. அப்போ அதுக்கு பின்னால் எத்தனை பேர் கலைச்சிருக்காங்க? இம்புட்டு பேச்சு பேசுறது நடுவண் அரசு தான் நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், அதுக்கு அவங்க கையில் தாங்க இருக்கு. அவன் தான் சட்டம் போட்டான். நீங்கள் நார்காட்டிக் இப்போ அந்த போதை தடுப்பு பிரிவு சட்டம் என்பதே அவர்கள் தான் வரையறைப்படுத்து. தமிழ் சித்த மருத்துவம் மட்டும் தான் எதிர்க்குதா, இல்ல மற்றவங்க எதிர்க்கிறாங்களா? உங்களோட சேர்ந்து யாரெல்லாம் அதை எதிர்க்கிறாங்க? யாருமே எதிர்க்கல. ஏன் எதிர்க்கல? அவனுக்கு அவங்க வந்துட்டு நீங்கள் இப்போ மருத்துவர்களாக இல்லை, அதான் பிரச்சனை. நீங்கள் டெத்தஸ்கோப் வச்சுட்டு இருக்கான்ல, நீங்கள் டெத்தஸ்கோப் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது எதில் கலந்து கொள்வது. நீங்கள் அதுதான் சொன்னேன். நீங்கள் ஃபார்மாசூட்டிக்கல் இருக்குது, சித்த மருத்துவத்தில் ஃபார்மாசூட்டிக்கல்ன்றதே தெரியாமல் நீங்கள் வெறும் இலையும் கொலையுமா வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் இதில் அவ்வளவு இருக்குது. நீங்கள் வெங்கலம் பஸ்பம், இரும்பு பஸ்பம், தங்கம் பஸ்பம், வெள்ளி பஸ்பம், தாமிர பஸ்பம், இப்படி எப்படிப்பட்ட பாதரசம் பஸ்பம், ஆமாம், முத்து பற்பம், பவளம் பற்பம், நீங்கள் அணிகலங்களாக இருக்கக்கூடிய அத்தனையுமே நீங்கள் பற்பம் பண்ணமா, பற்பம் செந்தூரம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தங்கம் மட்டும்தான். தங்கத்தை திங்க முடியுமாடா? கிணக்குறீங்களா? தங்கத்தை நான் கொடுக்குறதா விற்கிறான்ல எம்ஜிஆர் தங்க பஸ்பம் எப்படி செஞ்சான்ற அறிவு வேணாமா? இந்த கேள்வி இருந்தால் இரும்பு திங்கலான்னு அறிவு இருக்குங்களா? நீ இரும்பு இப்போ சத்து பத்தலைன்னு மட்டும் சொல்ல, அதுதானே நாங்கள் கொடுத்தோம். அயசந்தூரம்னு கொடுப்போம், இல்லை அயப்பற்பம்னு கொடுப்போம். அது தீங்குன்னா என்னதான் நீங்கள் சும்மா இப்படி வந்து பசுமாங்க இரும்பை நீ காய்ச்சி பவுடர் ஆக்கிடுவீங்களாங்க? சாதாரணமான விஷயமாங்க. இப்போ எத்தனை ப்ராசஸ் நடக்குன்னு எந்த நாயும் பேசாமல் என்னைய வந்து நீ என்னுடைய அறிவி அதுதான் சொல்ல, என் மொழியின் அறிவியலை நீங்கள் பேசாமல் மொத்தமாக உதாசீனப்படுத்திட்டு எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் வெறும் தமிழ் பேசிக்கிருக்காங்க. இந்த தமிழ் பேசுகிறவங்க பூரா வெறும் தமிழ் பேசுகிறான்.
எதுக்குறவன் என் மொழியை காலி பண்ணால் எல்லாம் சரியாக போகும்னு நினைக்கிறான். அவன் சமஸ்கிருதத்தில் வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் மெட்டல் பயன்படுத்த கிடையாது. நீங்கள் ஆயுர்வேதம்லாம் இங்கே பேசுகிறதுக்கே கிடையாது. யுனானிக்கு அறிவு இருந்தது, யுனானி அப்பயே காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். நீ அபினி போரிலே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் ஆங்கிலம் நுனிநாக்கில் பேசுபவர்கள், நீங்கள் அந்தணர்களை விட, இந்த ஊரினுடைய முதலியார் பிள்ளைமார்களை விட, நீங்கள் அந்த அந்த அரபு தேசத்துக்காரங்க தான் அவ்வளோ கோட்டு போட்டு நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுவான். அவன் அப்பயே காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்காண்டி அவனை மாதிரி இருக்கணும்லாம் நான் சொல்லவில்லை, என்னைய மாதிரி நான் இருக்கணும்லாம் சொல்லவில்லை. நீங்கள் யூனிகோடுக்கு போங்க, டைப் அடிச்சுட்டு எப்படி யூனிகோடுக்கு வந்து நான் யூனிகோடுக்குள்ளே தான் வர சொல்கிறேன். ஆனால் அறிவை இழந்து நீ யூனிகோடுக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறதான் அறிவு. நீங்கள் அப்பயே மாறிட்டீங்க. நீங்கள் நுகர்வு கலாச்சாரம் தாங்க மைய காரணம், அது மோனோபோலியாவாக வச்சுக்கிறது தான் காரணம். இந்த அப்படி தான் சொல்ல முடியும். ஒற்றைத்தன்மையுடைய வியாபாரத்தன்மைக்குள்ளே தான் வச்சிங்க. நீங்கள் இப்போ கல் ஒரு ஆள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் வெள்ளக்காரங்களை ஒத்தாளுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் ஃபைப்ரிகேஷன் தான் வாங்கினீங்க. நீங்கள் ஃப்ரான்சிஸ் தான் அன்னைக்கு கொடுத்தாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கே ஃப்ரான்சிஸ் தான் கொடுத்தா, ஒரு ஆளுக்கு தான் டெண்டர் கொடுத்தா. கல்லுக்கடை சாராய கடை ஒத்தாளுக்கு கொடுத்தா அவர் தான் நீங்கள் தஞ்சாவூர் எலெக்ஷன் நின்றார். நீங்கள் அந்த கல்லுக்கடையும் சாராய கடையும் பார்த்தீங்கன்னா அந்த நாடார் நீங்கள் வந்து அவர் தான் நின்றார் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறது வேலை துவக்க வச்சுட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அந்த வரலாறு படித்தான். இல்லை சொல்கிறேன், இல்லை அவர் மட்டும் கிடையாது, பிற பகுதியில் அப்புறம் பிற ஆட்கள்லாம் எடுத்தாங்க. அந்த பகுதியில் கொங்கு நாட்டில் பலர் எடுத்தவங்களாம் இருக்காங்க. மண் பழைய அந்த அந்த ஜமீன்தார்களே வந்து சாராய விற்றவங்களாம் இருக்காங்க. ஜமீன்தார்களே அது அந்த அந்த அது குறை கிடையாது. அது இல்லைன்னா இன்னொருத்தர் எடுப்பேன், அதில் எப்படியே எடுப்பான்ல. கஞ்சா விற்கிறதுக்கு நீங்கள் இப்போ அதை நீங்கள் பாளையப்பட்டுகளை நீங்கள் அவ்வளோ எளிதாக இழிவுபடுத்த முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பேரே வந்துட்டு அவருக்கு பேரே வந்துட்டு குள்ளை அப்படின்ற பேரோட சேர்த்து வரும். குள்ளை கருப்பன் அப்படி, குள்ளை கருப்பன்னே ஒருத்தர் பேர் இருக்கும், அவர் பேர்லேயே ஊர் இருக்கும். குள்ளை கருப்பன் பட்டி, குள்ளை மூப்பன் பட்டி, குள்ளை சின்னை மூப்பன் பட்டி. எங்கள் பகுதியில் நீங்கள் இப்போ தேனி இப்போ பழைய புறநகர் மாவட்டம் அந்த மலையொட்டிய பகுதியில் நீங்கள் கன்னிவாடியிலேருந்து பழனியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் வாசுதேவநல்லூர் வரைக்கும் பார்க்கலாம். அங்கே அந்த பக்கம் வரவங்களும் தேவர்னு வரும். குடும்பன் தேவேந்திர உழவரில் குடும்பனுக்கு கஞ்சம் இப்போ இந்த மாதிரி குள்ளை பேட்டு வச்சுருக்காங்க. அவர் தான் அந்த குள்ளை, அவர் தான் பெர்மிட்டட், அவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். அப்போ இன்னாரு இந்த இடத்தில் விளைய வைப்பதும் இவரிடம் வரும்பொழுது வரையறைக்கப்பட்டதாக இருக்குது. அவரிடம் வாங்கியதற்கான வெள்ளைக்காரங்காலத்தில் கஞ்சா இன்னாரிடம் வாங்கியதற்கான பதிவுகள் இருக்குது. இது ஒன்றும் பெரிய அவன் வெள்ளைக்காரை எல்லாத்தையும் வந்து, ஏன்னா அவனுக்கு கணக்கு தானே, வியாபாரி தானே. அந்த ட்ரேடர்ஸ் இன்னார்கிட்ட வாங்கி இங்கேருந்து ஏற்றி கொடுத்தேன்லாம் எழுதியிருக்கான். அபின் இங்கே இன்னார்கிட்ட இருந்து வாங்கி ஏற்றிருக்கேன்னு இருக்கான். அப்போ இப்படியெல்லாம் வந்தவர்கள் என்ன அடிப்படையில் காலி பண்ணீங்கன்னு இருக்குல்ல. தமிழ் மருத்துவத்தை அழிக்கணுன்றதான் ஒரே நோக்கம் தான். அந்த பக்கம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த யுனானிகள் அழித்து விட்டார்கள். அதற்கு பின்னா ஏன்னா போர்லேயே அழிஞ்சிரு. நீங்கள் இந்த சண்டை அங்கே அபின் போர் இந்த ஊருக்கும் இந்த சண்டைக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ட்ரேடை கைப்பற்றுறது தானே, துட்டு தானே தம்பி, துட்டு சண்டை தானேங்க, வேறு என்ன சண்டை வருது? அப்போ நீங்கள் அபின் இன்னைக்கு வரைக்கும் அபின் எடுக்கிறது அந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? சரி, நீ ரொம்ப கேவலமாக கேட்குறேன், அப்படி தான் சொல்ல முடியும். உங்களுடைய சிந்தனை அபின் என்பது மோசமான பொருள் என்றால், அபின் போஸ்த காயிலிருந்து வரக்கூடிய கசகசாவை எந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு அன்றாட உணவுக்கு பயன்படுத்துறீங்க? கசகசா போதையா தருது ஏங்க, அந்த விதை தானங்க. அந்த நாங்கள் எப்படி வந்து அபின் எடுக்கிறோம்னு தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு அபின் தடை, நான் அபின் பயன்படுத்துகிறேன், இப்படி பயப்பட்டுருவீங்க. கசகசாவை நீங்கள் பாலில் வேக வச்சு அதிலிருந்து எவாப்ரேட் ஆகும்ல, அந்த வடிமுறையில் எடுத்து அந்த சொட்டு நீரை எடுத்துட்டா எனக்கு அபினுக்கான தன்மை பெற்றுரும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். நீ தடை பண்ணது உன் கஞ்சா அபினே, அது விதையில் அந்த தன்மை இருக்குல்ல, கொஞ்சம் குறையும், 50 விழுக்காடு கிடைக்கும்ல. எனக்கு தேவை அதானே, மருந்தாக பயன்படுத்துகிறேன். நான் காய்ச்சலுக்கு நான் எப்படி மருந்து தயார் பண்ணுறேன், ஆனால் கஞ்சா கிடைக்கல. பாருங்கள், எந்த மண்ணில் இருந்தோ விளையக்கூடியதோ அன்றைக்கி அபின் வந்தது தடை செஞ்சீங்க. அதே அபின்கான விதை இந்த ஊரில் உணவு பண்ணுறோம். கசகசா ஏச்சு பாருங்க, நீ கசகசாவை நீ பெர்மிட் பண்ணீங்க, எந்த அடிப்பில் பெர்மிட் பண்ணீங்க? இது தெரியாது மக்களுக்கு, அதான் பிரச்சனை. அபின்லேருந்து தான் கசகசா வருதுன்னு மக்களுக்கு தெரியாது. அப்போ கசகசாலேருந்து அபின் வருது. மணிகளை மாற்றி சொல்லிட்டேன். கசகசா போட்டால் தாங்க முளைக்கும், அந்த பூ பூத்து காய் காய்ச்சா தாங்க அபின். இது வருதுன்னு எத்தனை பேர் தெரியும்?
சரி, நீங்கள் ரொம்ப உங்கள் பெருங்காயம் எப்படி வருதுன்னு எத்தனை பேர் தெரியும்? அன்றாட உணவில் மரத்தோட தினசரி பயன்படுத்துகிறோம் பெருங்காயம். அது அரபு தேசத்துலேருந்து வருது. அவன் வெள்ளைக்காரன் ட்ரை லேண்டுன்னு எழுதி வச்சுருப்பான், வீண் நிலம்னு எழுதிருப்பிச்சோம். சூடம் அங்கேருந்து தானேங்க வருது. சூடம் மரத்தோட பிசின் தானே, கற்பூரம் இருக்கு இல்லைங்க, அந்த மரத்தோட பிசின் தானே அது. நீங்கள் எப்படி இப்போ வந்து பார்ப்பீங்க? அந்த மண்ணிலிருந்து வருது. நீங்கள் அரபு தேசத்தை நீங்கள் வெறுமனே பெட்ரோலியம், நீங்கள் 70க்கு பின்னால் தாங்க பெட்ரோலியம் வரும், 80க்கு பின்னால் தாங்க நிறையா நிறையா குழாயை போட்டு உறிஞ்சி 80க்கு பின்னால் தாங்க அந்த சூட்டுக்கு போட்ட வச்ச அந்த பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் அவங்க வெள்ளைக்காரங்க போட்டா எடுத்து பாருங்கள், அவங்க தான் போட்டா ஊருக்கு போட்டா எடுத்து எம்பிட்டு கலவாங்களான்னு எடுத்து வைங்க. வெறும் குடிச்சா தாங்க இருந்துச்சு. அந்த அவர்கள் அந்த வியாபார குடிகளாகவும் இந்த மாதிரியான வியாபாரத்தை பண்ணியிருக்கான். அங்கேருந்து கந்தகத்தை கொண்டு வந்தான். கந்தகத்தை நீங்கள் என்னவா பார்த்தீங்க? நீ வெடிபொருளுக்கு பயன்படுத்துவீங்க கந்தகத்தை. நீங்கள் வெடிபொருள், நான் மருந்துக்கு பயன்படுத்துகிறேன். நல்ல வேலை அதுக்கு தடை போடல, இவனுக்கு தெரியாதனால விட்டாங்க நினைக்கிறேங்களா. அதே மாதிரி நீங்கள் வெடி உப்பு இருக்குல்ல, வெடி உப்பு நம்ம ஊரில் கிடைக்கிற பண்டம். நீங்கள் 1630 காலங்கள்லேயே அப்போ தஞ்சை நாயக்கர்கள் இருப்பார். ஜெபதே நாயக்கர் காலத்தில் அந்த பகுதியை பூரா டச்சுக்காரர்களுக்கு வரும். அப்புறம் தான் போர்த்துகாசு. அங்கே இப்போ நீங்கள் டச்சுக்காரங்களுக்கு பூரா வந்துட்டு வியாபாரம் பண்ணிருக்காங்க இந்த மண். அதை கன் பவுடராக எங்கே போயிருக்கு? இது ஃப்ரான்ஸுக்கு போய் வெடி இப்போ அங்கே போயிருக்கு. வெடி போய் என் ஊரில் மறந்துங்க. அவன் கன் பவுடராக பயன்படுத்தினா அவன் வேலைங்க. அது எனக்கு என்ன தம்மந்தான். வெடிக்கும் தெரிஞ்ச பின்னால் இந்த ஊரில் அரசாங்கம் அதை வெடிக்கிறது பயன்படுத்தினா இது எங்கே இருந்துடா வருதுன்னா ஓ ஊரில் இருந்தேன். அப்போ என்னையை தடை போட்டுக்கிட்டு நீ களவாணித்தனம் பண்ணதுக்கு நான் எப்படிங்க சரியாக இருக்கேன்? இப்படி தாங்க கஞ்சாவும் நீங்கள் இது இப்படி தான் பேச முடியும். நீங்கள் கன் பவுடராக பயன்படுத்தின வெடிவுப்பு நாங்கள் குடும்பத்துக்கு மருந்து. எதுக்கெல்லாம் மருந்தை பயன்படுத்துனீங்க? பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இப்போல்லாம் தடையெல்லாம் கிடையாது. நீங்கள் வெடிவுப்பு சாதாரணமாக கிடைக்கிற மட்டும் தான் நம்மளும் காய்ச்சி எடுக்கலாம் 5 முறை. அந்த மழை காலத்தில் அந்த ஒவ்வொரு நிலம்னு வைங்க, ஒவ்வொரு வெள்ளையாக பூக்கும். அதை கூட்டி அள்ளி இப்போ 3 தடவை காய்ச்சி தண்ணியில் ஊற்றி காய்ச்சி எடுத்து அது வெடிவுப்புங்க. அதுக்கு முன்னால் அது ஒவ்வொரு மண்ணுங்க. அந்த ஒவ்வொரு மண்ணை எடுத்து தான் அதில் அதுக்கு பேர் சோடா உப்புன்னு வரும்ல, அதை சரி பண்ணால் சோடா உப்புங்க. காரம்னு சொல்லுவான். நீங்கள் வண்ணார்கள் துணிக்கு பயன்படுத்துகிறாங்களா, அந்த காரத்துக்கு பதில் அது தாங்க அதுக்கு முன்னாடி பயன்படுத்தினா காரம். நீங்கள் அதை வரையறுத்து பண்ணி அங்கேருந்து விற்கிறதுக்காண்டி இவனுக்கு தடை போட்டால் என்ன ஆகும்? புரியுது. ஸோ அந்த மாதிரி தான் அரசு இதையும் வந்து பார்க்கணுங்கிறது உங்களுடைய கருத்து. ஆமாங்க. எப்படி பார்க்குறதுன்னு இருக்குல்ல. நீங்கள் கன் பவுடராக பயன்படுத்துறது உன் குற்றம் இல்லை, உன் அறிவியல். எப்படி குற்றம்லாம் சொல்ல, உன் அறிவியல். ஆனால் என்ன அறிவியல்? அது மருந்துக்கு. நீங்கள் கல்லீரல், கணையம், மண்ணீரல், நீங்கள் இது பூரா அந்த குன்மப்பட்டியலில் வந்துடும். வயிற்று புண்ணு, சிறுகுடல் புண், பெருங்குடல் புண், செமியாத சிக்கல்கள், இது பூரா செமியா எல்லாத்துக்குமே அது மருந்து. இதான் வந்து குன்மை 8க்கு அதான் மருந்து. நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வெடிப்பா திங்கலாமா? வெடிக்கும்ல, வகுத்துக்குள்ளே வெடிச்சு. அதை எத்தனை ப்ராசஸ் பண்ணி நாங்கள் செய்வோம்ன்றதை நீ ஏன் கெமிக்கல் அதுதான் சொன்ன முதல்ல. ஏன் பார்மாசூட்டிக்கலே தெரியாமல் என்னை பேசக்கூடாது. நீ இலையங்குலையை வச்சுட்டு பேசிக்கிறீங்க. நான் இலையங்குலை மருந்து இல்லைன்னு சொல்ல வர. அதே வெடிவுப்பு இலையங்குலையில் தான் ப்ராசஸ் ஆகும். இதே கந்தகத்தை வெறும் கந்தகமாக எப்படி வெடிச்சு சதிரி போயிடுவாங்க. அதை மண்ணாக்கி மருந்தாக்கி நாங்கள் பருப்பமாக கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் சுத்தி பண்ணி கொடுக்குறது. ஆமாம், சுத்தி பண்ணி இப்போ கந்தகத்தை அந்த உருக்கி புடம் போட்டு எடுக்கிற முறையிலே வந்துடும். அத்தனை புடம் போட்டு எடுப்போம், அத்தனை முறை நெய்யில் காய்ச்சுவோம். நீங்கள் எப்படி பேசுவீங்க? நெய்யில் காய்ச்சினா சரியாக போக மாட்டேன். அதுக்கு நான் போன கிடையாது. நீ தேவைன்னா உனக்கு அறிவியலில் சிக்கல் இருக்குன்னா நீ தான் வந்து என்கிட்ட கேட்கணும். அது உன்னையும் ஒரு வரையறை வச்சுட்டு என்னையை கூட்டுக்கு போய் ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை கூட்டுக்கு போகிறது மாதிரியே பேசாது ஐயா கூப்பிட்றாருன்னு வாங்கி அது மாதிரியே இருக்கும் சட்டம் முழுக்க. என்னடா பேசுகிறோம்? ஏதோ நேராக ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கிறோம்டா. எதுவும் பேசக்கூடாது. இவனை 2 எத்த தின்னுவாங்க. பேசுனா அடிப்பான், வாயை திறந்தா அடிப்பான் போலீஸுக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஐயாட்ட பேச ஏன்ட்ட பேசாதுன்னா. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் வந்து இந்த சட்டத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய குறியீட்டு செயல்பாடுகள் தான். நீங்கள் அவ்வளோ எளிதாக அதெல்லாம் கடந்துட முடியாது. நிச்சயமாக ரொம்ப ஒரு விலாவரியான ஒரு விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கிறீங்க. அதே போல் இந்த சமூகத்துக்கு இந்த விவகாரத்தை சித்த மருத்துவம் சார்ந்து, தமிழ் மருத்துவம் சார்ந்து எப்படி இதை அணுகணும், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிய மொழியில் யதார்த்தமாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறீங்க. அரசுக்கும் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அரசு எப்படிப்பட்ட பதில்களை கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.